கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோவான் எழுதின இரண்டாம் நிருபம் 8ஆம் வசனத்தை வாசிப்பேன். The epistle written to 2 John verse 2. யோவான் எழுதின இரண்டாம் நிருபம் 8ஆம் வசனத்தை உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படி எச்சரிக்கையாய் இருங்கள் என்று அவர் சொல்கிறார். He says, look to yourselves that you lose not those things which ye have wrought, that we receive a full reward. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மார்க்கத்தில் ஓடி முடித்த பின்பு அவன் பூரணமான பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். A child of God after running this race should receive a full reward. வேலை செய்கிறோம், நமக்கு கூலி தேவையாக இருக்கிறது. We need wages for our work. நாம் எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம், அதற்கு ஒரு பிரதிபலனை நாம் எதிர்பார்க்கிறோம். When we labor hard, we expect a reward. அதுபோலவே தான் இந்த மார்க்கத்தில் வந்த பின்பும் நாம் எவ்வளவோ பாடுகள் படுகிறோம், முடிவு நமக்கு நல்ல ஒரு பிரதிபலனை கொடுக்கக்கூடியதாக அமைய வேண்டும். Like this, after coming to this religion, we are laboring toward the full, but we should receive that reward. ஆண்டவரும் கூட இந்த வார்த்தையை தெளிவாக சொல்கிறார். Even God is saying the same word. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார். He says, behold, I come quickly and my reward is with me. அப்படியானால் ஆண்டவரும் கூட பிரதிபலனை சரியான விதத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். If it is so, God is also able to reward every man according to his works. இவைகளுக்கு மத்தியிலே நாம் நம்முடைய பலனை இழந்து போகாமல் பாதுகாக்க வேண்டியது அவசியம். In the midst of this, we should not lose things which we have wrought. இந்த மாலை வேளையில நம்முடைய பைபிள் ஸ்டடி எவைகளை இழந்து போக கூடாது. In this evening we are going to meditate on this Bible study about what we should not lose. நாம் அதை குறித்து சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். We should meditate some verses about this. உங்களுடைய செய்கைகளின் பலனை, முதலாவது பாயிண்ட் உங்களுடைய செய்கைகளின் பலனை நீங்கள் இழந்து போக கூடாது. First point is we should not lose those things which we have wrought. நம்முடைய பலனை நாம் இழந்து போனால் நாம் ஓடுகிற ஓட்டங்கள், நாம் படுகிற பிரயாசங்கள், நாம் விடுகிற கண்ணீர்கள், நாம் பட்ட பாடுகள் அனைத்தும் விருதாவாக போய்விடுகிறது. If we lose those things which we have wrought, then all the labor which we have strove and all the tears and all our labors in vain. ஒருவன் பகலெல்லாம் வேலை பார்த்து விட்டு சாயங்காலத்தில் அவனுக்கு கூலி கொடுக்காவிட்டால் எப்படி இருக்கும்? If one man has to work the whole day and not receive his reward in the evening, what is the use? இல்லாவிட்டால் மாதமெல்லாம் வேலை செய்த பின்பு அவனுக்கு கடைசியில மாத சம்பளம் இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? If he had labored the whole month and did not receive his salary at the end of the month, how it will be? யாருக்கு இந்த செய்கைகளின் பலன் இழந்து போகாமல் கிடைக்கும்? For whom will this reward be received in full? யாருக்கு இது அப்படியே பூர்ணமாக கிடைக்கும்? Who will receive this wages in full? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, reading in Proverbs 31 verse 31, அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அவளுடைய கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்று ஒரு பெண்ணை குறித்து சொல்லி இருக்கிறார். Here it is written about a woman, give her of the fruit of her hands. அது குணசாலியான ஒரு ஸ்திரீ. She is a woman who is fearful. குணசாலியான ஸ்திரீயை அவளுக்கு தான் அந்த செய்கைகளின் பலன் அவளுக்கு கொடுக்கப்படுகிறது. A favorable woman is given the fruit of her hands. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது குணத்தின் அடிப்படையிலே கணக்கிடப்படுகிறது. The Christian life is based on our character. மற்ற உலகத்திலே பலவிதங்களிலே பிரதிபலன் கொடுத்தாலும் தேவன் நம்முடைய குணாதிசயங்களை வைத்துதான் நமக்கு பிரதிபலனை கொடுக்கிறார். Though the world gives different rewards according to different things, God gives us according to our character. ஒரு மனிதனுடைய சுபாவத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். One man should be careful about his characters. நாம் இந்த நாட்களில் குணசாலிகளாய் மாறும்படியாகத்தான் பலதரப்பட்ட நிலவரத்திலிருந்து கர்த்தர் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். These days that we might become godly people or divine people, the Lord has brought us from many positions here. நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது? How is our character? நம்முடைய முந்தின குணம் எப்படி இருக்கிறது? How was our previous character? இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நம்முடைய குணம் எப்படி இருக்கிறது? After coming to this religion, how is our character? ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. About one man, it's said about in the word of God. உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் மிகவும் உத்தமமா இருக்கிறது என்று ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். About Ruth we see that more than your former estate, your latter estate is full. அவளுக்கு தான் செய்கைகளின் பலன் கொடுக்கப்பட்டதாக ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். Reading in Ruth chapter 2 verse 12, we see, give her a recompense, full recompense of a reward. அங்கே போவாஸ் அவளை பார்த்து சொன்னான், உன் செய்கைகளின் பலனை கர்த்தர் உனக்கு
கட்டளையிடுவாராக. Here Boaz is saying that let the Lord recompense thy work a full reward. அப்படியானால் முதலாவது குணசாலிகளாக மாறினால்தான் நம்முடைய பலன் நமக்கு கிடைக்கும். Only when we are favorable or having a good character, we will receive a reward. ஒருவனை இந்த மார்க்கத்தில் கர்த்தர் கொண்டு வந்த பின்பும் அவன் குணசாலியாக மாறாத பட்சத்திலே அவன் தன்னுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. After coming into this religion, if one is not becoming of a good character, he cannot receive his reward. அவனுடைய குணங்கள் மாற்றப்படாத பட்சத்திலே அவனுக்கு என்னத்தை கர்த்தர் பிரதிபலனாய் கொடுக்க முடியும்? How can the Lord give his reward if his character is not changed? நம்முடைய குணத்தை குறித்து நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். We should be careful about how our character is. இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவங்களுக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நாம் இந்த மார்க்கத்திலே அழைக்கப்பட்டவர்கள். We have been called to this religion that we might escape the lust in the world, and we should walk in the divinity. உலகத்தில் நாம் எப்படியோ வாழ்ந்தவர்கள். We have lived somehow in the world. ஆனால் கர்த்தர் நம்மை திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தான் இந்த மார்க்கத்திலே கொண்டு வந்தார். But the Lord has brought us to this religion that we might be partakers of his divine nature. நமக்கு ஜென்ம சுபாவம் உண்டு. We have a worldly character. பழக்கவழக்கங்கள சில சுபாவங்கள் உண்டு. We have the character by a practice. இப்படி பல விதங்களிலே நமக்கு பல குணங்கள் பல சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கிறது. Like this, many characters have been found in us in different aspects. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தான் நம்மை அழைத்தார். But the Lord has called us that we might be partakers of his divine nature. அதுதான் தேவன் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம். That is the purpose concerning us. இங்கே வந்த பின்பு நம்முடைய குணங்கள் எவ்வளவு மாறி இருக்கிறது? After coming to this place, how is our nature changed? இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் என் குணம் மாறி இருக்கு, நான் எவ்வளவோ கேரக்டர்ல மாற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கையில வைத்துங்க பார்க்கலாம். பரவாயில்ல. நம்முடைய சுபாவம் மாறாத பட்சத்துல நாம் நம்முடைய பலனை இழந்து போவோம். If our character is not changed, then we will lose our reward. ஒருவேளை உங்களுக்கு மாற்றம் இல்லைனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு திவ்ய சுபாவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to ask God for the divine natures and receive it of him. மோசே ஒரு காலத்துல ரொம்ப முற்கோபியாக இருந்தான். Once Moses was a tempered person. கர்த்தர் அவனை மாற்றி பூமியிலேயே அவனை சாந்த குணமுள்ளவனாய் மாற்றி காண்பித்தார். The Lord changed him as a meek person of all the people. அதுபோல பேதுரு கூட ஒரு காலத்துல முற்கோபியாக இருந்தான். Even Peter was a short-tempered person. கர்த்தர் மறுபடியும் அவனை மாற்றி காண்பித்தார். The Lord even changed him. ஒரு காலத்துல அவன் மறுதலிக்க கூடியவனாக இருந்தான். He was once denying. பிற்காலத்துல அவனை கர்த்தருக்காக நிற்க கூடியவனாய் மாற்றினார். Later he began to stand firm for the Lord. லேவி ஒரு காலத்துல முற்கோபியாக இருந்தான். Levi was a short-tempered person. கர்த்தர் அவனை ஊழியக்காரனாக சாந்தமுள்ளவனாய் மாற்றி காண்பித்தார். God changed him as a meek person ministering the Lord. கிறிஸ்துவின் இரத்தத்துல மனிதனுடைய குணாதிசயங்களை மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. There is the power of changing the divine and the character of man in the blood of Christ. மனுஷ இரத்தத்துல சுபாவங்களை கெடுக்கக்கூடிய சக்தி தான் இருக்கிறது. In the blood of man, the character is to spoil the character of man. ஆனால் இயேசுவின் இரத்தத்துல நன்மையானவைகளை பேசக்கூடிய சக்தி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. But the word of God says that there are goodly things seen in the blood of Jesus. அப்படினால் நாம் இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நாம் படுகிற கஷ்டங்களுடைய பலனை எந்த சூழ்நிலையிலும் இழந்து போக கூடாது. Therefore, we being full of labor after coming to this religion should not be received without receiving that reward. இந்த உலகத்துல நமக்கு எந்த விதமான மேன்மையும் கிடையாது. We don't have any greatness in this world. இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம்னு தான் நம்ம எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கிறோம். We have thrown off everything saying we do not want anything in the world. இந்த உலகத்துல நாம் எவ்வளவோ பாடுகள் படுறோம், ஆனா அதுக்கு நமக்கு பிரதிபலன் தேவையில்லை. கர்த்தரிடத்திலிருந்து நாம் பிரதிபலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாஞ்சை. We suffer a lot in this world, but we do not want any reward in this world, but we want the reward from God. நமக்கு இந்த பலன் கிடைக்குமா? Will we receive it? இன்னைக்கு கண்ணை மூடினால், if we close our eyes today, இல்ல இன்றைக்கு இயேசு வந்தால், or if Jesus would appear today, நம்முடைய ஓட்டம் முடிந்தால் நம்முடைய பலன் எவ்வளவு இருக்கும்? If we finish our reward, how much will be? If we finish our race, how much will be our reward? உங்களுடைய பலன் அங்க கூடி இருக்குதா, குறைஞ்சு இருக்குதா, இல்ல இழந்து போன நிலவரத்தில் நீங்கள் காணப்படுகிறீர்களா? Is your reward in full assurance, or is it decreased, or will you receive your reward? ஒரு சிலருடைய பலன் பரலோக ராஜ்யத்தில் மிகுதியாக இருக்கிறது. Some of their reward is great in heaven. ஒரு சிலருடைய பலன் மிகவும் குறைவாக இருக்கிறது. Some of their reward is very small in heaven. ஒரு சிலருடைய பலன் சுத்தமாக அவர்கள் இழந்து போன நிலவரத்திலே காணப்படுகிறார்கள். Some of them are in a state wherein they have lost everything. அதனால தான் முதலாவது ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய பலனை இழந்து போகவே கூடாது. Firstly, a worker or a believer, he should not lose his reward. பவுல் என்ன சொல்லுகிறார்? What does Paul say? இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு தைரியமாக சொல்றார். Henceforth is the crown of righteousness kept for me. He says this boldly. எனக்கு மாத்திரமல்ல, Not only for me, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை என்ன செய்வார்? அவர் தந்தருளுவார். but he will give to all those who love his appearing.
அப்ப நம்ம விசுவாசத்துல சொல்றோம், எனக்கு பரலோகத்துல ஒரு இடம் உண்டு, ஒரு வீடு உண்டு, ஒரு வெண்ணங்கி உண்டு, ஒரு கிரீடம் உண்டு, ஒரு சிங்காசனம் உண்டு. இதெல்லாம் நம்ம பாட்டுல ஈஸியா பாடிடலாம். We by faith and we easily sing in the songs that we have a heaven, we have a home or we have a habitation. ஆனா விசுவாசத்தை காத்து கொண்டவர்களுக்கும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினவர்களுக்கும் ஜெயத்தோடு ஓட்டத்தை முடிக்கிறவர்களுக்கும் தான் அந்த பலன் அவர்களுக்காக காத்திருக்கிறது. But for those who have kept the faith, those who have fought a good faith and have lived an overcoming life, for them is this reward kept. அதனால தான் யோவான் சொல்லுகிறார், உங்களுடைய பலனை, செய்கைகளின் பலனை, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதினுடைய பலனை நீங்கள் இழந்து போகாதிருங்கள். Therefore here John says, look to yourselves that ye lose not the reward for what ye have wrought. இரண்டாவதாக Secondly, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Colossians 2nd chapter verse 19. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said here? அதனுடைய கடைசி பகுதியை வாசிங்கள். Read the last portion. தன் மாம்ச சிந்தையினாலே வீணா இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பந்தய பொருளை இழந்து போக கூடாது. You should not lose the reward. நம்முடைய நாம் ஓடுகிற ஓட்டத்திற்கு ஒவ்வொரு ஓட்டத்துக்கும் தக்கதான ஒரு பொருள் இருக்கிறது. For every race we run, we have a prize. அது நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். It is different for everybody. அது மகிமைக்கு மகிமை வித்தியாசம் என்று வேதம் சொல்லுகிறது. It differs from glory to glory. சூரியனுடைய மகிமை வேறு, the glory of the sun is different. சந்திரனுடைய மகிமை வேறு, glory of the moon is different. நட்சத்திரங்களிலே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமை வித்தியாசப்பட்டிருக்கிறது என்று பவுல் பேசுகிறார். And the glory differs even from star to star. அப்படியானால் நமக்கு இந்த நாட்களிலே ஒவ்வொருவருக்கும் அந்தந்த ஓட்டத்துக்கு ஏற்ற ஒரு பிரதிபலன் இருக்கிறது. Therefore even these days, according to our race, we have a prize. ஒரு சிலர் 100 மீட்டர் ஓட்டம் பந்தயம் ஓடுவாங்க. Some of them will run 100 meters. ஒரு சிலர் 400 மீட்டர் ஓடுவாங்க. Some of them will run for 100 meters. இப்படி பலதரப்பட்ட மாரத்தான்லாம் இருக்கு, கிலோமீட்டர் கணக்குல ஓடுறதெல்லாம் இருக்கிறது. Like this there are people who run for kilometers together. ஆனா இவைகளை ஓடிட்டு கடைசில உங்களுக்கு பிரைஸ் இல்லன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. But after, in spite of running this race, if they don't receive their prize, how it will be? எல்லாரும் ஓடுவார்கள். They all will run. முதலாவது நான் சொன்ன பாயிண்ட் உங்களுடைய நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு உங்களுக்கு ரிவார்டு. Firstly I said, as to how much you labored, you will receive a reward. ஆனா இதுல எல்லாருக்கும் பிரைஸ் கிடையாது. But for this not all will receive the prize. பந்தயசாலையில எல்லாரும் ஓடுவார்கள். All of them will run in the race. ஒருவனே பந்தய பொருளை பெறுவான். Will receive the prize. ஒரு ஆளுக்கு தான் அந்த பிரைஸ் கிடைக்கும். Only one will receive the prize. அந்த ஒரு ஆளாக நீங்க இருக்கணும், இல்லட்டா நானா இருக்கணும். That person should be you or me. அந்த பந்தய பொருளை நம்ம விட்டுறவே கூடாது. We should not lose that reward. உலகத்துல பாருங்க, ஸ்போர்ட்ஸ்ல என்ன அளவு அவங்க ஸ்போர்ட்டிவ் மைண்ட்ல வர்க் பண்றாங்க பாத்தீங்களா? See how in the world they are working and laboring for the sports. ஸ்பிரிச்சுவல்ல தான் நம்ம இந்த ஸ்போர்ட்டிவ் மைண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. Only in the spiritual angle we have we are less in sportive mind. அதாவது போர் குணம் நமக்குள்ள இருக்கணும் எப்பவுமே. We should have the spirit of war. அதாவது நாம் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கற ஒரு வெறித்தனம் ஒரு விசுவாசிக்குள்ள ஒரு ஊழியக்காரனுக்குள்ள 24 hours இருக்கணும். We should have the zeal for 24 hours, whether it be a believer or a weaker worker, that we should overcome. அது எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி. May it be any field. பிசினஸா இருந்தாலும் சரி. May it be business. இல்ல ஜாபா இருந்தாலும் சரி. Or it's your job. இல்ல பிரேயரா இருந்தாலும் சரி. Or it's your prayer. இல்ல ஆவிக்குரிய ஜீவியமாக இருந்தாலும் சரி. Or any spiritual life. எதுலயுமே நமக்கு ஒரு ஸ்போர்ட்டிவ் மைண்ட்ல தான் நாம் செயல்பட்டாதான் நாம் ஜெயிக்க முடியும். We should have the mind to overcome, only then we can overcome. பந்தய பொருளை நாம் இழந்து போகாமல் இருக்கணும்னா நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு இச்சை அடக்கம் தேவைப்படுகிறது. That we might receive our reward in our prize in the race, we should run with temperance. யார் இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறார்கள்? Who will receive this prize? அவங்களுடைய மைண்ட் டைவர்ட் ஆகும்போது தான் அவங்க பந்தய சாலையில ஒழுங்கா ஓட முடியாதவர்களாய் மாறுகிறார்கள். Only when their mind is diverted, they are not able to run well in this race. நமக்குன்னு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. But we have a prize. அது ஊழியர்களுக்கு சீயோனாக இருக்கிறது. The Zion is kept for the workers. விசுவாசிகளுக்கு புதிய எருசலேமாக இருக்கிறது. And New Jerusalem for the believers. அதுதான் தேவனுடைய கரங்களில் Enter into the joy of your master. After a worker is living for 20 and 30 years, and if he said to Jerusalem completely, it means he's losing his reward. That's not so. If he should lose Zion, then his next mark
or the price is hell. அது ஒரு வித்தியாசமான ஒரு ஜட்ஜ்மென்ட். That is the different judgment. ஆனால் நம்முடைய பந்தய பொருளை நாம் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போக அனுமதிக்க கூடாது. Therefore, we in any situation not to be able to lose it. ஏனென்றால் அது ஓட்ட பந்தயம். Because it's the running race. ஓட்டத்தின் முடிவில் தான் நம்ம எப்படி ஓடிருக்கோம் நமக்கு தெரியும். At the end of our race, we will know how we have performed. இன்னைக்கு நமக்கு ஒன்றுமே தெரியாது, நமக்கு பிரைஸ் கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. Today we do not know anything about it. சில பிரச்சனைகள் கேட்கும்போது நமக்கு கிடைக்கும் போல தெரியும். Sometimes when we hear the messages, we feel we receive it. நமக்கு சில சூழ்நிலைகள் மாறும்போது கிடைக்காத போல தெரியும். But when situations change, it seems that we will not receive it. இது பல ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். அது எந்த நம்ம கடைசியில் ஜெயமா முடிச்சுட்டோமான்னு கரெக்டாக பார்த்துட்டே இருப்பாரு. Like this, many rounds will come, and the Lord will see if we have victoriously run the race. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பலனை இழந்து போகக்கூடாது. Therefore, we the children of God should not lose our prize. நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளையும் இழந்து போகக்கூடாது. We should not lose the prize which the Lord has kept for us. இன்னைக்கு கூட அநேகர் தன்னுடைய பந்தய பாதை மாறி போனவர்கள் உண்டு. Today also many of them have left the track which they have. இந்த பந்தய சாலையில ஒரு ட்ராக் வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக். In the running race, there is a track for each person. அதுபோல தேவன் சூரியனுக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். Like this, the sun is running in its track. சந்திரனுக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். The moon is running in its track. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோலங்களுக்கும் ஒவ்வொரு பாதை வைத்திருக்கிறார். And every stars and planets have their tracks. அது இசைக்குள்ள இது ஓட முடியாது. And they cannot run as they want. இசைக்கு ஓட என்ன நடக்கும் தெரியுமா? If they should run as they want, what will happen? அது பெரிய குழப்பத்தையும் உண்டாக்கி தேவனுடைய சிருஷ்டியை நாசப்படுத்திவிடும். It will cause a great confusion and also spoil the creation of the Lord. 19ஆம் சங்கீதத்தை பார்க்கும் பொழுது In the 19th Psalm, சூரியனுக்கு ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில அது போயிட்டே இருக்கும். sun has a way and it goes on in it. தன் பாதையோட 2ஆம் வசனம் வாசிங்க. Read verse 5. அது தன் மனதிலிருந்து புறப்படுகிற மனவாளியை பொழிந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையோட முதிர்ச்சியாயிருக்கும். அது தன் பாதையில ஓடிட்டே இருக்கும். It is running in its race. அதுக்கு ஒரு பாதை இருக்கு, அந்த பாதையில போயிட்டே இருக்கும். It has a path and it walks in it. யார் ஏசுனாலும் சரி, Whoever sports is alright. இன்னைக்கு பயங்கரமா ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அது துக்கப்படுறதில்ல. It's not grief because it's very hot today. இல்ல மழையே பெய்யுது இருக்கு, நான் பூமியை பார்க்க முடியல, அது கவலைப்படுறது இல்லை. It is not worried because it's only raining and you can't see the earth. நான் அந்த பூமியை பார்க்க முடியல, I'm not able to see the earth. என்னுடைய வெளிச்சத்தை காண்பிக்க முடியல, I'm not able to show my brightness. என்னுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியல. I'm not able to show my glory. அப்படின்னு அது யோசிக்கிறதே கிடையாது. It never thinks like that. அது இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து அது யோசினாலும் அதை பற்றி அது கவலைப்படுறது கிடையாது. Even if all of them join together in scold, it will not bother. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுக்கு வந்து சூரியன் என்று அழைக்கப்படுகிறார். A believer and the worker is called as a son. அப்ப நாம எல்லாரும் இந்த நாட்கள்ல நம்முடைய பாதையில ஓடிட்டே இருக்கணும். So we all have to run in our race. நம்முடைய பாதையில ஓடுறதுக்கு நம்ம துக்கப்படவே கூடாது. தன் பாதையை ஓட அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. It is rejoicing to run its race. We should not be grieved about it. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பந்தய பொருள் உண்டு. Dearly beloved, we have a prize. அந்த பந்தய பொருளை எந்த சூழ்நிலையும் விடக்கூடாது. At any situation, we should not lose that prize. அது கொடுக்கிறதுக்காக எவ்வளவோ பிசாசு போராடுவான். The might be the devil working against you in many ways. நீங்க பாருங்க, நீங்க பந்தய சாலையில ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல பாருங்க, உங்களை என்கரேஜ் பண்றவங்க இருப்பாங்க, டிஸ்கரேஜ் பண்றவங்க இருப்பாங்க. In the sports, you see there are people who will encourage and some of them will discourage you. நீங்க ஆவிக்குரிய பாதையில போகும்போது ஆவிக்குரியவங்க உங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. In the spiritual path, there will be spiritual people who will encourage you. ஆனா அதே நேரத்துல இதே சபையில இருந்து உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு கூட்டம் வந்து உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கு. ஏன் இப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படிலாம் வசனம் வேற வசனம் சொல்லுது, இப்படியே உன்னை கொண்டு போய் இருப்பான். இதுல உன்னுடைய மந்திய பொருளை விட்டுறக்கூடாது. At the same time, there will be people in the same church but who are living your worldly life who will keep discouraging you. You should not lose your reward for their sake. நீங்க விடுவேக்கு நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். Today, தெய்வீக சுகத்தை நீங்க நிக்கிறீங்க. if you are standing in divine healing, அது நாட்கள் நீடிச்சே போகுது. if it is prolonging, ஒரு ஆவிக்குரிய விசுவாசிகள் என்ன சொல்லுவாரு? if it is a spiritual believer, what will he say? நல்லா ஜெபம் பண்ணுவோம், Let's pray together. நாங்க உபவாசம் இருக்கிறோம், Let's fast and pray. கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்துருவாரு. The Lord will give you healing. அது அவருக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். That will seem to be encouraging that person. இதே சபையில கொஞ்சம் ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ச்சி இல்லாம நேம் ஷீட்டுக்கு சபையில வெல்விஷரா இருக்கிற ஒரு ஆள் போய் அவனை போய் பார்க்கலாம். At the same time, if there is a well-wisher who is coming from inside to the church, what means that person? இவங்க என்ன சொல்லுவாங்க? What will he going to say? ஊழியக்காரங்க தான் சொல்லுவாங்க, The workers will say like this only. உனக்கு 4 பிள்ளைகள் இருக்கு, But உனக்கு 4 பிள்ளைகள் இருக்காங்க, you have 4 children. நல்ல ஜாப் இருக்கு, You have a good job. பிரச்சனை ஆகும்,
it will become a problem. யோசிச்சு செய்ய. You just think and see. இப்படி அவனை வந்து ஒரு குழப்பம் போட்டு He will just repeat it like this and he will play God. நான் ஒரு விசுவாசி சொல்லுங்க அப்படிங்க இருந்தார். Once when I was in a place, one believer was sick, I was in home. ஒரு விசுவாசி நல்ல விசுவாசி பழைய விசுவாசி அவரை பார்க்க முடியாம He was a good believer, old believer came to see him. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் போயிட்டார். After speaking for some time, he went off. நான் திடீர்னு வந்த உடனே கேட்டேன் என்ன சொல்லிட்டு போனாருன்னு கேட்டேன். After I came back, I asked him what he said. அவர் சொன்னாரு அவனுக்கு பிள்ளைகள்லாம் இருப்பா அவனுக்கு வர சின்ன வயசு நீ ஏன் இங்க வந்தேன்றாரு. He told me, you have children, you are of young age, why did you come here? நீ வீட்டுக்கு சொல்லுங்கன்னா நீ வீட்டுக்கு போயாரு ஏன் சொல்லிக்க மாட்டேன். Even if you stand for the right thing, you should go home while you came of it home. இப்ப நீ வீட்டுல வந்துட்டு ஆஸ்பத்திரி போனா பிரச்சனை அது வந்து தவறான கோரிக்கைன்னு சொல்லுவாங்க. நீ வீட்டுல இருக்கீங்கன்னா நீ ரெண்டு இடத்துக்கு போய்க்கலாம். ஒன்று வீட்டும் போய்க்கலாம் எங்க போய்க்கலாம் ஹாஸ்பிட்டலும் போய்க்கலாம். அது கேள்வியா இருக்காது. வீட்டுல வந்துட்டு போதுதான் பெரிய பிரச்சனை. நீ அங்கேயே இருந்துருக்க. After coming to the kingdom, you cannot go to the hospital. If you are in your home, then you can go both to the kingdom and to the hospital. If you have been good, you are at home. And lastly, what happened? That person became healed by standing for divine healing. And this believer who went after preaching to him, he was having breathing for many years, still is dead. காரணம் தன்னால நிற்க முடியல. அதனால மற்றவங்களே அவங்க செய்றாங்க. தர்மால வைக்கிறாங்க. The reason is he is not able to stand for divine healing, therefore he is leaving the others to stagger. தெய்வீக விசுவாசம் என்பது சிலுவையை விசுவாசிப்பது. The divine healing is living on the cross. நல்லா புரியுதுங்க. இயேசு சிலுவையிலே என்னுடைய நோய்களை சுமந்தார் அப்படிங்கறத நம்புறதுக்கு பேர் தான் தெய்வீக சுகம். Divine healing is believing that Jesus bore up all our sickness on the cross. எப்போ தெய்வீக சுகத்தை விசுவாசிக்கலையோ உரிமை பாராட்டலையோ அப்பொழுது நாம் தேவனுடைய இயேசுவின் சிலுவையை வெற்றியில விசுவாசிக்கலைன்னு தான் அர்த்தம். If we do not claim this divine healing, then it means that we do not believe on the cross also. அதனால நம்முடைய பந்தய பொருளை நம்ம விட்டு விடவே கூடாது. Therefore we should not lose our prize. அது தெய்வீக சுகம் கூட நம்முடைய பந்தய பொருள் தான். Divine healing is also our prize. தேவன் உனக்கு வைத்திருக்கிற சுகம் வந்து அது தேவனுடைய ஈவு. The healing which God has given for you is a gift. அது வந்து தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஒரு பந்தய பொருள். நீ அதை ஜெயிக்கிறியா இல்லையா? That is the prize which God has given for you, whether you overcome or not. நம்ம ஒரு பந்தய குதிரைகள். We are all horses which are the race. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Let's understand this well. யோபு ஒரு பக்கம் நிற்கிறார். Job is standing on one hand. இந்த சைடுல கர்த்தர், இந்த சைடுல பிசாசு. On this hand is God and the other hand is devil. பிசாசு ஒரு பக்கம் சொல்றான் இவருடைய ஆசீர்வாதத்தை எடுத்து பாருங்க இவன் மறுபடிக்கிறானா இல்லையா? And Satan is telling you take you all his blessings and see if he is denying you or not. ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் எடுத்தா அவன் என்ன செய்ய மாட்டான் இல்லையா? மறுபடிக்க மாட்டான். God says even if you take of everything he will not deny me. இந்த ரெண்டு பேரும் நடுவுல மாட்டி விடுறது யாரு? In the midst of them who is not? தேவனுக்கு பிசாசு நடுவுல மாட்டி விடுறது யாரு? நாம. We are the ones who fought between God and Satan. அவர் சொல்றாரு இவனுக்கு நான் கிருபை கொடுத்திருக்கேன் அவன் நிற்பான்னு சொல்றாரு. இவன் சொல்றான் கிருபை இல்ல நீங்க கொஞ்சம் சோதிச்சு பாருங்க கிருபையில தூக்கி கொண்டு போயிடுவான்னு சொல்றான். God says that I have given grace he will stand, but he says you just test him for some time, he will throw away all your grace. தேவனுடைய நம்பிக்கை நிறைவேற்றுகிறோமா பிசாசுடைய நம்பிக்கை நிறைவேற்றுகிறோமா? Are we fulfilling the faith which God has, or are we fulfilling the hope which Satan has? இந்த क्वेश्चन எப்படி நீங்க பதில் சொல்றீங்க? How are you going to answer this question? நீங்க தேவனுடைய சைடுல நிக்க போறீங்களா இல்ல பிசாசு சைடுல நிக்க போறீங்களா? Will you stand on the path of God or on the side of Satan? அவன் சொல்லுவான் இந்த வியாதியை கூட்டுங்க அவன் தேவி சுத்தத்துல இருந்து விடுவான்னு சொல்லுவான். He will say you add to him sickness, he will fall away from divine healing. அவர் சொல்றாரு அவன் மரிச்சாலும் அவன் எதுல நிப்பான் தேவி சுத்தலாம் நிப்பான்னு சொல்றாரு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு யாருக்கு சப்போர்ட் நிக்க போறீங்க? And God will say even if he dies, he will die only in divine healing. How side will you stand? யோசிச்சு பாருங்க. As we can see, நாங்க இவ்வளவு தூரம் படிச்சு நிக்கிறதே இல்லை. we are not standing for the test of this extent. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் ஒரு 60 வயசு விசுவாசிகள் வர போறாங்க. They all think that these problems are coming only for a 60-year-old believer. அப்படி அல்ல. It's not so. கர்த்தருமே நடத்துகிற பாதையில எந்த சூழ்நிலையும் இந்த போராட்டங்கள் வரலாம். அப்பொழுது உங்களுடைய பந்தய பொருளை நீங்கள் செய்யாது இழந்து போகவே கூடாது. In the path that the Lord is leading us, anytime these problems may face us, at that time we should not lose this reward. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். In Proverbs 23 verse 8. அங்கே என்ன எதை இழந்து போகக்கூடாது? What should we not lose there? நீ குசித்த துணிக்கையை வாங்கினி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். இனிய சொற்கள்
A child of God should be very careful with his words. உன்னுடைய இனிய சொற்களை நீ இழந்து போகக்கூடாது. You do not lose your sweet words. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். You should be very careful with this. நம்முடைய வார்த்தைகளை விசுவாசம் கேட்டுட்டே இருக்கிறான், தேவனும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். Our words, God and Satan are listening. அப்படிதானே? நம்முடைய வார்த்தைகளை மனுஷர்கள் கூட ரொம்ப கிளீனா அப்சர்வ் பண்ணுவாங்க. We are conversing our words to man very easily. மனுஷர்கள் கூட உங்களுடைய வார்த்தையை ரொம்ப கிளீனா அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. Even people are observing your words very keenly. நீங்க எப்படி பேசுறீங்க? As to how we are talking. நம்முடைய வார்த்தையை வந்து எல்லாருமே நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க. They will always keenly note our words. ஆனா அந்த சூழ்நிலையில போராட்டங்கள் மத்தியில நம்முடைய வார்த்தைகள்ல நாம் இனிய சொற்களை இழந்து விடவே கூடாது. In the midst of all the situation, we should not lose our sweet words. நம்முடைய வார்த்தைகளை தேவன் கவனித்து இருக்கிறார். The Lord is listening to our words. கர்த்தர் வயலோடு ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார், ஞாபகத்துல எழுதி வைப்பார். Those who hear the Lord will speak one to another, and the Lord will write them in the book of remembrance. நம்முடைய சொற்கள் எப்படிப்பட்ட சொற்களா இருக்கு? How our words sound? நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வருது? What kind of words are proceeding from our mouth? நம்முடைய மனைவி எப்படி பேசுறோம்? How are we speaking to our wife? புருஷன் எப்படி பேசுறோம்? How do we speak to our husband? பிள்ளைகள் எப்படி பேசுறோம்? How do we speak to our children? உடன் வேலையாட்கள் எப்படி பேசுறோம்? How do we speak to our co-workers? ஊழியக்காரர்கள் எப்படி பேசுறோம்? How are we speaking to the servants? தேவனிடத்தில் எப்படி பேசுறோம்? How are we speaking to God? விசுவாசை பார்த்து எப்படி பேசுறோம்? How are we speaking towards them? நம்முடைய வார்த்தைகள் வந்து கணக்கில் சேர்த்து கொண்டே வருது. All our words are added in this count. நம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் கணக்கில் இல்லாமல்ல, எல்லாம் மனுஷன் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவன் செய்யணும், கணக்கை கொடுத்தே ஆக வேண்டும். Not one of our words go without account, for we have to give account for every word. அது வீணான வார்த்தைகள் நிச்சயமா கணக்கு கொடுக்கணும். But even great words we should give our account. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? All the words which proceed from our mouth. உன் இனிய சொற்களை நீ இழந்து போகாதே. You do not lose your sweet words. நல்லா பேசுங்க, மரியாதையா பேசுங்க, அன்பா பேசுங்க, தயவா பேசுங்க, இரக்கமா பேசுங்க, நல்ல வார்த்தைகள் வசனங்கள் பேசி பழகுங்க. You speak your sweet words, your kind words, your favorable words and loving words to one another. மற்றவங்க பேசும்போது ரொம்ப மரியாதையா பேசுங்க. You speak with mannerful words. நீங்க வந்து தாழ்வான வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காங்க. Do not use unwanted words. அவர்கள ஒரு வார்த்தை சபையில எருமை மாடுன்னு பேசினாங்க. And once they spoke to the church in abusing words. அவனே அன்புள்ள ஒரு விசுவாசி சொல்றாரு, இது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் சர்ச்சில் யூஸ் பண்றாரு. They said that they use unparliamentary words in the church. நான் பார்த்த மனுஷன் எப்படி வார்த்தையை கேட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. See how man is catching your words. கோபத்தில் எப்படி பேசுறீங்க? How are you speaking? நல்லா இருக்கும்போது எப்படி பேசுறீங்க? How are you speaking when you are in good terms? நம்ம நல்லா இருக்கும்போது நல்லா இனிய சொற்கள் தான் நம்ம வாயிலிருந்து வருது. When we are in a good state, we speak good words. மோசே பதறி பேசினான். Moses spoke in his anger. அந்த ஒரு பதறி பேசின ஒரு வார்த்தைக்காக அவனுக்கு வருடக்கணக்காக அவன் பட்ட பாடுகளின் பதில்கள் நான் இங்கே காணானே காண்பிக்க முடியாமல் போய்விட்டது. For his hasty words in one day, he was not able to run the race for many years together and reach Canaan. ஒரே ஒரு நிமிடம் பதறி பேசினான், அதுக்கு காணானே கிடையாதுன்னு சொல்லிட்டார். Just once he spoke words like this, and for that he lost his Canaan. இப்போ மோசேக்கு போட்ட அதே கணக்கை நமக்கு போட்டாருன்னா நீங்கள் நானும் யோசிச்சு பார்க்கலாம். If he is in the same condition, what Moses, even for Moses to us, what's our position? நம்ம தனியாக அதை அறிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். We should close all our things. இதோட ராமாயணத்துக்கு முன்னாலே வித்தியாசத்தில் நான் பேசினா தப்புன்னு சொல்லி எழுதிட்டு சொல்லி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். Or we are waiting to close our accounts when this community will come. இவனும் கேட்டான். He also asked, ஆகவே நல்ல தேசத்துல நான் கால் வச்சுட்டு மனுஷன் சொன்னேன். Lord, help me to just place my feet on that good land and die. கர்த்தர் சொன்னாரு, போதும், இந்த சத்தியத்தை நீ பேசக்கூடாது, பேசவே கூடாது. But the Lord said, enough, you need not speak anything more about this subject. 40 வருஷம் ஊழியத்தை வச்சுட்டு கடைசியில அவனுடைய நம்பிக்கையாகிய அந்த காணந்த கால்விக்க அனுமதிக்காததுக்கு காரணம் ஒரே ஒரு தரம் பதவி பேசினது. He once spoke against the Lord, and therefore he was not able to step into the good land which God has promised. அதாவது இனிய சொற்களை கண்டுள்ளார்கள். Therefore do not lose your sweet words. நல்லா பேசுறேன், நல்லா அன்பா பேசுறேன், தயவா பேசுறேன். அந்த கடினம் குருடமான தாழ்வான வார்த்தைகள், தேவையில்லாத அசுத்தமான வார்த்தைகள் எல்லாம் உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. Speak kindly and favorably and justly, but do not use abusing or unwanted dirty words in your mouth. ஒருவனை மூடர் என்று சொன்னால் அவன் எங்க போனோம்? போயிருக்கணும். If you should
save one a fool, then he should be cast into the fiery hell. நம்ம இங்க வந்து சகஜமா ரோட்ல பேசுறோம், வீட்டுல பேசிட்டே இருக்கோம். We as we speak on the road, we speak in our house also. ஆனா நமக்கு எல்லாரும் வசனம் தெரியும். But we know the word of God. ஏன் அந்த வசனத்தை நம்ம உச்சரிக்காம அது தவறுங்கிறது நமக்கு ஏன் இன்னும் புலப்படவே இல்லை? Why it did not appear to us that it is wrong to speak like this? நல்லா தெரியும், நம்ம அறியாமலே நம்ம நரகத்துக்கு போயிட்டு இருக்கோம். We know well that without our knowledge we are going to hell. நம்முடைய வார்த்தைகளே நம்ம நரகத்துக்கு இழுத்துட்டு போகுது. Even our words are taking us towards hell. அதனால என்ன டென்ஷன் ஆனாலும் நம்முடைய வாயில இருந்து இனிய சொற்கள் தான் வரணும். Therefore, in any tension time, we should only sweet words should proceed from our mouth. யூதாவை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, If you read about Judah, அந்த தூதர்களுக்கு பயங்கரமான பிரச்சனை வந்தது. there was a great fight for the angels. மிகாவேலுக்கும் வெளுத்து போன தூதருக்கும் மோசேயின் சரீரத்திற்கு ஒரு பெரிய தர்க்கம் உண்டானது. There is a great strife between Michael and his angels for the death of அந்த தூதர் வந்து அந்த இடத்துல தூஷணமாய் குற்றப்படுத்த துணியவில்லை. This angel did not want to accuse a person wrongly. அவன் வெளுத்து போன தூதர் தான், அவனை தூஷிக்கலாம், ஆனா அவன் தூஷிக்க குற்றப்படுத்த துணியவில்லை. He is a fallen angel, but he did not want to accuse him falsely. ஒன்பதாம் வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசுகளை கற்பித்து பேசினபோது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த முடியாமல் கர்த்தரை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அவனுக்கு இப்படிதான் அவன் பேசி பழகினான். He is only speaking like this. அவன் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த வார்த்தைகள் தருமாற்றமே வராது. தூதர் இருக்கிற வார்த்தைகள் தருமாற்றம் வராது. How much ever the problem might be, the angels will not stagger their words. நம்ம என்ன சொல்றோம்? Look at us here. உடனே நம்ம வந்து ஒருமையில வார்த்தையை யூஸ் பண்ணிடுறோம். Immediately we use words which we should not. உடனே மரியாதை பட்டுன்னு குறைஞ்சிது. Immediately our respect is going low. இந்த வார்த்தையில வந்து ரொம்ப அழகான வார்த்தைகள் பேசணும், ரொம்ப சுத்தமான பாஷையா பேசி பழகணும். After coming to this religion, we should speak sweet and good pure words. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, In Zephaniah chapter 3 verse 1, நீங்க இந்த மாதத்துல வந்து உங்களுடைய பாஷையை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? how has the Lord changed your language after you come into this religion? அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற்றப்படுகிறேன். இதுக்குள்ள வந்து எப்படி பார்த்த பாஷை பேசணும்? அதே பாஷை பேசுறது ஒரு பகுதி, இன்னொரு பகுதி என்னது? மற்றவங்க பேசும்போது சுத்தமான பாஷை பேசணும். When we speak to the others, on one hand we are speaking in unknown tongues, but we speak pure words. நல்லா நீங்க எல்லாம் படிச்சு வச்சுக்கணும். எப்பொழுது கூட எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய வார்த்தைகளை நீங்க இனிய சொற்களை இழந்து விடவே கூடாது. In any situation, in any state, you should not lose your sweet words. நீங்க ஃப்ளைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, If you should go in the flight, அங்க ஏர் ஹோஸ்டர்ஸ் இருப்பாங்க. there are air hostess. நீங்க உள்ள ஏறுறீங்கன்னாலே As you enter in, உங்களுக்கு கொடுக்குற மரியாதை வந்து ராஜ மரியாதையா இருக்கும். நம்ம விட்டுக்காரனா இருந்தா கூட உள்ள ஏற போனீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறது, உங்களை ரிசீவ் பண்றது, உங்களை விஷ் பண்றது, உங்களை கொண்டு போய் சீட்ல உட்கார வைக்கிறது, உங்களுக்கு கவனிக்கிறது எல்லாமே ரொம்ப மரியாதையா செயல்படுத்துவாங்க. you might be even a way beggar, but when you enter into the flight, they treat you very respectfully, they honor you, they speak to you very kindly. அவங்க வீட்டுல பேரு சோழலா இருந்தாலும், அவங்க வீட்டுல பேரு சோழலா இருந்தாலும், Even if their children are sick in their அவங்க houses, குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருந்தாலும், even if they have problems in their families, இங்க டியூட்டி வந்துட்டு அவர்கள் அவங்களுடைய செய்கை மாறி after coming to the duty, their signs change. அதுபோல நமக்குள்ளே கூட பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். அதனால நமக்கு தேவன் கொடுத்த அந்த இனிய சொற்களை என்ன செய்ய இந்த சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, இழந்து போகவே கூடாது. Even we might have many problems on our part, but we should not lose our sweet words at any instant. அடுத்ததாக Hence, ஒரு ஆத்மாவை நாம் இழந்து போகக்கூடாது. not one soul we should lose. இந்த இடத்துல ஆத்மாவை அந்த ஆத்மா எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மாற்றத்தை நினைச்சுக்கூடாது, இழந்து போகவே அபிமானவே கூடவே கூடாது. Hereafter, when the soul is coming to this place, we should not lose that soul at any time at an instant. யோவான் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். John 6 verse 39. அவர் எனது தந்தைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் அவர் எனது தந்தங்களில் நான் ஒன்றையும் இழந்து போகாமல் I have not lost anything which will happen unto ஒரு me. ஆத்மாவை கூட நாம் அபிமானத்தை விடவே கூடாது, அவங்க தர்மாவை விடவே கூடாது, அவங்க நாம் இழந்து போகவே கூடாது. Not one soul we should be able to backsliding or make them stagger their path. நம்ம வந்து அவங்க வந்து சரியில்லை அதனால போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. We should not say, he is not good, therefore he went. அவனை இங்கே கால் வச்சுட்ட பிறகு அவனை விடவே கூடாது, அவனை இழந்து போவது நீங்க அனுமதிக்கவே கூடாது. After he stepped into this place, at no position you should be able to lose him. வேதம் என்ன சொல்கிறது? What is the
word of God. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறார். It is the will of God that all men should be saved. நம்ம வீட்டுல யாருமே பின்வாங்கி வரக்கூடாது. Not one person should backslide because of us. நீங்க அதே போல சபைக்குள்ள காலம் செல்வது அவங்க நீங்க அதாவது மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து நித்திய ஜீவனுக்கு சோதனைய நாம் அவனை மாற்ற வேண்டும். After he is stepping into this church, he should be dealt in a kind way, and somehow he should be able to inherit eternal life. நான் ஒன்றையும் இழந்து போவதில்லை. I have not lost anything of what you have given to me. ஒரு சில பின்வாங்கி போவாங்க, அது வேற விஷயம். Some of them will backslide and go that is different. அவங்களுக்கு சத்தியம் தெரியும். They know the truth. அவங்க கீழ்ப்படி ஆகினால விழுந்து போகிறார். Because of their disobedience they fall. அந்த சத்தியத்துக்கு நான் போகல. I do not go to that subject. நீ ஆத்மாவில் ஒன்றையும் நம்ம செய்யக்கூடாது. இழந்து போகவே கூடாது. But of the new souls we should not lose any. நீங்க அப்படி யாரையும் இழந்து போக பண்ணவும் கூடாது. You should not be able to offend anybody. வெளியிலிருந்து ஒரு ஆள் வரும்பொழுது நம்ம அவங்க எப்படியாயும் அவங்க நித்திய ஜீவனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். When others from outside come in, we should somehow take them to eternal ஒரு life. ஆத்மாவை பண்ணிக்கவே கூடாது. Not one soul we should offend. அப்படி மிஸ் பண்ணா நம்முடைய கருத்தை கொடுத்ததை கருத்தை கணக்கேற்பார். If we lose such souls, then the Lord will ask us account of what He has given to us. அநேக இடங்களில் ஆத்மாக்கள் எழுதி போவது சகஜமாய் மாறிவிட்டது. Many places it become common to lose the souls. ஒரு இடத்துல ஒரு மகன் ஒருத்தனை கொண்டு வந்து ஒருத்தன் கையில் கொடுத்து இவனை பாதுகாத்து வச்சிருன்னு சொன்னான். In one place, one person was brought and asked him to preserve him. திரும்பி வந்தபோது When he came back, அவனை தான் அவன் விட்டான். he is not found, he is gone. அவன் சொன்னா நான் அங்கிருந்து அறுபது அது மாதிரி எழுதிட்டான் ஓடி போயிட்டான். He said, when I was on my job, then he ran away. அவன் அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக உன் ஜீவனை எடுக்கிறேன்னு சொல்லுவான். Then he said, I will take over your life in spite of him. அதுபோல It's like this. நமக்கு ஆத்மாக்கள் ஒரு ஆத்மா கூட நீங்க இழந்துவிடாது. Of the souls which we have got, we should not lose even one. நம்ம கூட எவ்வளவு ஆத்மாக்கள் வராங்க. See how many leaders are coming to our meetings. நம்ம பெரிய பெரிய மீட்டிங்லாம் வைக்கிறோம். அவங்க எவ்வளவு ஆத்மாக்கள் வராங்க. We are conducting big meetings and how many of them are coming? நம்ம அவங்கள கேட்ச் பண்றோமா? Are we able to touch them? அவங்கள போய் பேசுறோமா? Are we speaking to them? அவங்கள போய் திரும்ப கொண்டு வரோமா? Are we bringing them back? நமக்கு அது ஒரு திருவை. அந்த திருவை நமக்கு அனைத்து இல்லை. We many of us don't have that grace. எந்த சூழ்நிலையும் ஒரு ஆத்மாவை கூட நம்ம இழந்து பெறவே கூடாது. At any situation, not one soul we should lose. உங்க மூலம் யாராவது ரட்சிக்க பண்ணாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நீங்க ஜெபிச்சு அவங்களை நிலைநிறுத்த வேண்டும். If any of them is saved by you, till the last you should pray and make them stand firm. நம்ம ஆளுங்களுக்கு ஒரு பெரிய காவல் எழுதிக்கலாம். The drawback in our people is இவங்களே கொண்டு வந்து இவங்களே அவங்க தருவாங்க. they themselves bring them and cheat themselves. இவங்களே கஷ்டப்பட்டு அவங்க கொண்டு வருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இவங்களுக்கு தான் உண்டாகும். They themselves work hard to bring them in, and finally the problem will be with them alone. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்களும் அவங்களும் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இவங்க நிற்பாங்க. அந்த ஆத்மா பார்ப்பாங்க அவங்க அப்படியே ஒதுங்கி விடுவாங்க. Finally, with the problem which they have, that they will stand still and then soul will go on. ஆத்மா மூலமா ஒருத்தன் வந்தான்னா அவங்க சபையில வளர்ச்சியில இருக்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். If one soul comes through us, then we should help him to grow in this church. அவங்க சண்டே ஸ்கூல்ல கொடுக்கலாம். We should give him the Sunday school ministry. வெளி ஊழிய கொடுக்கலாம். We should give them other ministry also. அவங்களுக்கு திருவிழா இருந்தா அவனை பயன்படுத்தலாம். If he is having any grace, we can make use of them. ஒருத்தர் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கணும். We should encourage one another. நாம என்ன செய்யறோம்? What are we doing? அவங்க கொஞ்சம் முன்னேற உடனே நம்ம அவங்களை வச்சிருக்கிறோம். After they step a little ahead, we draw them back. அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வந்தா நம்ம வந்து அதை நமக்கு தாங்கவே முடியாது. If they should come a little interested, we cannot bear it. தயவு செய்து நம்ம செய்யவே கூடாது. We should not please do like this. ஒரு ஆத்மாவை நீ இழந்து போனால் அதை நீ கலந்து கொடுக்க வேண்டும். If we should lose one soul, you should give account of him. ஆண்டவர் கேட்பார், நான் உன்னை கொடுத்தேன், நான் அவனை உன் கையில் கொடுத்தேன். The Lord will say that I have given into your hands. உன் மூலமா அவனை ரட்சிப்புல வழி நடத்தினேன். I led him through the salvation to you. நீ அவனை பாதுகாத்தாயா? Did you preserve him? நீ அவனை சத்தியத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாயா? Did you tell the truth to him? அவனை அறிவுக்கு வளர்த்தாயா? Did you grow him spiritually? அவர் கேட்பார், உன் சகோதரன் எங்கே கேட்பார்? He will ask you, where is your brother? தாயிட்ட கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? And again the Lord asks, where is your அதுபோல brother? என்னிடத்துல கேட்பார், நான் உன் மூலமா கொடுத்த ஆத்மாவை எங்கே கேட்பார்? As like this, the Lord will ask me, where are the souls which I gave you? அதே போல உங்களுக்கு கேட்பார், அவன் உன் மூலமா நான் உன்னை கொண்டு வந்தேன், அவன் எங்கே கேட்பார்? Same time the Lord will ask you, I brought one person to you, where are he? நீ எடுத்துவீங்க. What will he say? அவன் என்னோட ரொம்ப ஸ்பீடா போறான்டவரே. He went before me very speedily. ரொம்ப சொல்லிக்கிறான். He said more. நான் விட்டு அவன் பாஸ்டரோட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். He is becoming more close to the pastor. இப்ப என்னை மதிக்கிறது இல்லை. Now he is not respecting me. எனக்கு ஊழியம் கொடுக்கல, அவனுக்கு ஊழியம் கொடுக்குறாங்க. He is not, I am not giving ministry, he is giving ministry. அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு தகப்பனா இருந்தால் நான் பிள்ளை நல்லா இருக்கிற போது என்ன செய்வான்? சந்தோஷப்படுவான். If
If you are a father, then he will rejoice over this child's உங்கள் growth. மூலமாய் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவதுனா உங்களுடைய சுவிசேஷத்தின் மூலமாய் ஒரு ஆத்மாவை நீங்கள் பெற்றெடுத்தீர்கள் என்றுதான் அர்த்தம். If a soul is being saved through you, then by the gospel you have been birthed through that child. அப்ப அந்த பிள்ளை வளர்ச்சியிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரும்பொழுது பெற்றோர் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். So if the child should grow and come to a good standard, the parents should be happy. அதுதான் முக்கியமானது. That is most important. அவன் கொஞ்சம் முன்னேறி இருந்தாலும் நம்ம அவனை பிடிச்சி கற்றுக்கு சரியிடக்கூடாது. If he should have a growth, then we should not push him by his neck. நான் எதுக்கு சொல்றேன்னா சபை வளர்ச்சி அடையாதது ஒரு காரணம். What I say this is for the church is not growing because of this. ஏசு என்ன அருமையா செஞ்சார் தெரியுமா? See what Jesus did? நாம் வந்து சொல்றோம் நீங்க சும்மா தான் நீங்க அப்படி சொன்னாரா? Did he say, "I will cast out devils, you should be standing still"? அப்படி சொன்னாரு. Did he say? நான் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி நீங்க போய் சொல்லி அனுப்பினார். Even when he was there, he sent two of them and asked them to cast out devils. அவங்க திரும்பி வந்து சொன்னாங்க ஆண்டவரே நாமத்தில் விசுவாசிகள் நிறுத்திலே கீழ்ப்படியணும்னு சொன்னாங்க. They came back and said, "Lord, in your name, the devils are obeying to us." நீங்களே போய் அவசரம் என்னை விசுவாசிக்கிறோம் என்னிலும் பெரிய கிரியைகளை கூட செய்வான். He says, "He who believes on me shall do greater things than these." இல்ல என்னை பத்தி நீ போயிட்ட அதான் நான் இங்க சபையில வைக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. He did not say, "Because you have gone away from me, I will not keep you in the church." தன்னுடைய மகிமை எல்லாமே நமக்கு தான் தரார். All the honor and glory that he had is given to us. அதனால எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து ஒரு ஆத்மாவை கூட நாம் இழந்து போகவே கூடாது. We should not lose any soul or any incident at any time. அப்படி ஒரு ஆத்மா தருவான்னு சொன்னா நீங்க போய் அவனை தாங்கணும். If one soul is stopping like this or he is struggling, we should go and help him. அவன் போய் மறுபடியும் அவனுக்காக ஜெபம் பண்ணணும். We should go and pray for him again. அவனுக்கு புத்தி சொல்லணும். We should go and counsel him. அவனுடைய வேலைகளில் அவனுக்கு உதவி செய்யணும். In his weakness, we should help him. அவனை திரும்பவும் என்கரேஜ் பண்ணணும். We should encourage him again. மறுபடியும் அவனை தூக்கி விடணும். And again lift him up. மறுபடியும் அவனுக்கு பார்த்து ஓட முடியாத அவனை தூண்டி விட வேண்டும். And again influence him to run this path. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து நாம் ஒரு ஆத்மாவை கூட இழந்து போகக்கூடாது. Not in any instant we should lose in one soul. கர்த்தர் நம்மளை கேட்கும்போது நாம் அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. When the Lord should ask us, we have to give account of all these. அடுத்ததாக Nextly, நம்முடைய குடும்பத்தை நாம் இழந்து விடக்கூடாது. we should not lose a family. ஒரு சிலர் எல்லாத்தையுமே தந்துடுறாங்க. Some of them will give everything. ரூத் முதலாம் அதிகாரம் In Ruth first chapter, 5ஆம் வசனம். verse 5. பின்பு மக்களும் கிளியோனையும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரத்தையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவரானாள். நகோமியை குறித்து இங்கே வேதம் சொல்கிறது. She about Naomi, what does it say? தன் 2 குமாரரையும் இழந்து போனாள். She lost both her sons. தன் புருஷனையும் இழந்து போனாள். She lost even her husband. வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு தேவை புருஷன், அடுத்து இரண்டாவது தேவை தன்னுடைய பிள்ளைகள். In a life, one woman needs her husband and the children. இப்போ பாருங்க அவளுக்கு ரெண்டுமே போயிடுச்சு. But now you see both of them are she lost. 2 பிள்ளைகளும் போய்விட்டார்கள், அவருடைய புருஷனும் இறந்துட்டாங்க. She lost both her sons and her husband is dead. இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? Now what should she do? மறுபடியும் திரும்பி வா. Again she has to come back. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சூழ்நிலை அனுமதிக்கப்படவே கூடாது. Such a situation should not be admitted in our life. குடும்பம் என்பது ஒரு உலகத்தில் சொல்லுவாங்க, குடும்பம் ஒரு கோவில் சொல்லுவாங்க. When in the world they say that the family is a temple. நம்முடைய ஜீவிதத்துல குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமானது. In our life also family life is most important. தேவன் அப்படிதான் ஏற்படுத்தினார். This is what God kept. வேதத்திலிருந்து பரலோக குடும்பம், பூலோக குடும்பம் ஒரு வார்த்தை சொல்லுது. The word of God says that there is a heavenly family and the worldly family. நம்முடைய வசனம் இருக்குது. There are verses like this. பரலோக குடும்பம், பூலோக குடும்பம். There is a heavenly family and the earthly family. உலகத்துல நீங்க ஒரு குடும்ப அமைப்பு தான் கர்த்தர் வச்சிருக்கார். The Lord has kept you as a family member. அது தேவனுடைய திட்டம். That is the plan of God. புருஷன், மனைவி, பிள்ளைகள். Husband, wife and children. இந்த குடும்ப உறவு எந்த சூழ்நிலையிலும் சிதைக்கப்படவே கூடாது. This fellowship should not be spoiled in any occasion. அதை நீங்க சரியான விதத்தில் சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணும். You should understand the subject correctly. என்ன ஆனாலும் சரி, Whatever comes, என்ன நடந்தாலும் சரி, whatever happens, எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பயணப்பட்டாலும் சரி, whatever situation might come through, குடும்ப உறவை நாம் இழந்து போகவே கூடாது. we should not lose the family fellowship. சாகிற வரைக்கும் நாம் அந்த புருஷன், மனைவி, பிள்ளைங்கிற அந்த தெய்வீக பந்தத்துல நின்றுட்டே இருக்கணும். Till death we should prolong in the family relationship, that is the husband, wife and children. தாய் தகப்பன் பிள்ளைகள் மாத்திரமல்ல, சகோதர சகோதரிகள், அதுவும் அந்த குடும்ப பந்தத்தில் ஒரு அமைப்பு. Not only mother, father, but also brothers and sisters. அதனால சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்கிறது சொல்கிறார். Therefore he says, let your brotherly love continue. அது நாம் இந்த நாட்களில் குடும்பத்தை இழந்து போகவே கூடாது.
Therefore, we should not lose the fellowship of the family. அது இன்னொரு அர்த்தம் என்ன? What is the other meaning of this? புருஷன் என்று சொல்லும் பொழுது It is a husband. கிறிஸ்துவின் நிறைவை எடுத்துக்கொள்ளலாம். We can say the fullness of Christ. சில பேர் கிறிஸ்து என்று எடுத்துக்கொள்ளலாம். Or we can say it's Christ. கிறிஸ்து என்னும் புருஷனுக்காக For Christ, the husband. சொன்ன பைபிள் சொல்லியிருக்கிறது. This is what the Bible says. வாசிக்கிற வசனம் கொரிந்தியர்ல 11 வசனம். நான் உங்களை கற்பட நன்மையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கிறிஸ்து ஒப்புக்கொடுத்தேன். என்னும் ஒரே புருஷன். For I have associated one husband, இந்த Christ. மாசத்துல வந்த பின்பு கிறிஸ்துவை இழந்து போகக்கூடாது. After coming to this religion, we should not lose Christ. அவர்தான் நம்முடைய ஜீவன். That is, he is alive. அவர்தான் நம்முடைய வாழ்வு. He is alive. நம்முடைய ஜீவிதத்துல கிறிஸ்துவை இழந்து போயிட்டு கிறிஸ்துவன் சொன்னா அர்த்தமே கிடையாது. After losing Christ, if we say we are a Christian, it's of no use. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவார். அந்த நமக்குள்ள இருக்கிறது கிறிஸ்து என்று சொன்னா நம்முடைய நம்பிக்கை. அதுதான் நம்முடைய வாழ்வு. A child of God means Christ, that is a hope. மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Because the hope of who is Christ lives in you. நம்பிக்கையை இழந்து வரக்கூடாது. We should not lose that hope. இந்த மாதத்துல வந்திருக்கிறது நம்பிக்கை தான் வாழ்க்கை. After coming to this religion, hope is our life. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார்கள் நம்முடைய நம்பிக்கை. We have a hope that Christ is with us. நமக்காக அவர் பரிந்து பேசுகிறார்கள் நம்முடைய நம்பிக்கை. We have a hope that He is interceding for us. அவர் திரும்ப நம்மை சேர்க்க வருகிறார் இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை. We have a hope that He is coming back to gather us. அந்த நம்பிக்கை ஒருபோதும் இழந்து வரக்கூடாது. That hope we should never lose. இரண்டாம் கொரிந்தியர் 10:10 பவுல் பேசும்போது In writing 2 Corinthians 10 chapter 10 verse, இரண்டாம் கொரிந்தியர் 10:10 2 Corinthians 1:10. அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? What does it say? அவர் எங்களை தப்புவித்தார். He delivered us. இப்பொழுது தப்புவிக்கிறார். He is delivering us. இனிமேலும் தப்புவிப்பார் என்று அவரையே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். And we still trust in Him that He will yet deliver us. எந்த காலத்திலும் நாம் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். We belong to the religion that He is helping us at all times. ஆனால் நம்முடைய புருஷனை இழந்து போய்விட்டார். We should not lose our husband. நம்பிக்கையை இந்த மார்க்கத்தில் எந்த சூழ்நிலை இழந்தார்கள்? We should not lose the hope at any instant. அந்த இரண்டு குமாரரையும் இழந்து போனார். She lost both her sons. ஒன்று இந்த உலக வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள், மற்றொன்று மண்ணினுடைய நித்திய ஜீவன். Firstly, it is the blessings of the earthly blessings, and the next is eternal life, which is spiritual. ரெண்டு குமாரர்கள். Both these are two sons. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மண்ணினுடைய நித்திய ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We should receive both the blessings which are in the world and also the eternal life, which is heavenly blessing. இவருக்கு இந்த மூன்று காரியங்களை இழந்து போனார். புருஷனை இழந்து போனார், ரெண்டு குமாரரையும் இழந்து போனார். She lost both her husband and his two sons. அதுக்கு காரணம் என்ன? What is the reason for it? சூழ்நிலை மாறிய உடனே அவள் மோவாபுக்கு பயணமானது தவறு. When her situation changed, it was wrong for her to travel towards Moab. நாம் சூழ்நிலை மாறின உடனே பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. When our situation changed, we should not give room for backsliding. அனுகூலமான வழி இல்லைன்னா உடனே நாம் வேறொரு அனுகூலமான வழியை தேடக்கூடாது. When we don't find favorable ways, we should not seek for other favorable ways. பெத்லெஹேமில் இருக்க வேண்டிய ஒரு ஆள். We should stand in this Bethlehem. ஆனால் மோவாபுக்கு போனோம்னா அவள் மூன்று காரியத்தை இழந்து நிர்கதியாக மாறி போனாள். But because she went to Moab, she lost all these three things and she became desperate. கடைசியாக துக்கத்தோடு மகா கசப்போடு அவள் திரும்பி வந்தாள். Finally, with lots of bitterness and the hate, she came back. ஆனால் கடைசி வரைக்கும் கிடைக்கல. But till last, கிடைக்குமா? she did not receive. இறந்து போகல, இறந்தே போய்விட்டார்கள் அவர்கள். What she lost was all dead to her. நாம் கடைசியில் ஒன்றில்லாத ஒரு நெருக்கடியான நிலவரத்தில் தள்ளப்பட்டு விடக்கூடாது. We should not be sent to a desperate state in our spiritual life. ஒரு சிலர் உலக செல்வத்தை இழந்து கொண்டார்கள். Some of them lose their earthly estate. தேவன் கொடுத்த தேவன் ஒரு ஆசீர்வாதம் இருந்தா அதை எக்காரணத்துக்கு நீங்க இழந்து போக கூடாது. If the Lord has given you a blessing, you should in no way allow it to be lost. ஒரு சிலர் கர்த்தராகவே இந்த பாதையை கொண்டு போகிறார். Some of them are led in the path of poverty. ஒரு சிலர் ஆசீர்வாதத்தின் பாதையை கொண்டு போகிறார். Some of them are led in the path of blessings. ஒரு சிலர் சில இடத்துல ஆசீர்வாதம் பண்ணாங்க, சில இடத்துல தாழ்மையான பாதையை கொண்டு போகிறார். Some of them only at times they are blessed, at times they are led to a தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகக்கூடாது. But in the midst of all this, we should not lose the Lord blessings which the Lord has given us. எந்த சூழ்நிலை அது பெருமையால் தான் அதை இழந்து போகிறோம். Only because of our pride we lose these blessings. அப்படிதானே? That is the reason. உபாகமம் 28ஆம் அதிகாரம். Chapter 28. உபாகமம் 28:54. 28 verse 54. சகல செல்வத்தையும் நீ
இழந்து என்ற அந்த ஒரு வார்த்தையை இங்கே சொல்லப்படுகிறார். You see that you have lost all your riches. சகல செல்வத்தை இழந்த பிறகு ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? After losing all his riches, how will a man be? அதுக்கு காரணம் சொல்லியிருக்கிறது உன்னுடைய பெருமை, செல்வம் என்று சொல்லப்படுகிறது. The reason for this is your pride. ஒரு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போகவே கூடாது. A man of God should not lose the blessing which the Lord has given him. அது வேலையாக இருக்கலாம், Might be a job, அது ஒரு பிசினஸாக இருக்கலாம், might be a business, அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம். or the riches which the Lord has given you. தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ இழந்து பெருமையினால இழந்து போகக்கூடாது. You should not lose the blessings of the Lord through your pride. உன்னுடைய விடப்போதற்கு தேவன் செய் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்திருப்பார். The Lord has hearkened to your prayers and has blessed உன்னுடைய you. அழைப்புக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். According to your calling, He would have blessed you. உன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருப்பார். According to your situations, He would have given you a உன்னுடைய blessing. ஊழியக்காரர் உன்னை ஆசீர்வதிப்பாங்க. அதுக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு வந்து கிடைச்சிருக்கும். Or the workers would have blessed you and you have received their blessings. ஆபிரகாம் வந்து ஆசீர்வாதத்தெல்லாம் தேடி போல, கர்த்தர் தான் அவனை தேடி வந்து நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். Abraham did not go seeking for his blessings, but the Lord really came and blessed him that he will be blessed. லோத்து எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்தான். ஆபிரகாம் எல்லா ஆசீர்வாதத்தையும் பாதுகாத்து கொண்டான். Lot lost all his blessings, but Abraham preserved his ஒரு blessings. காலத்தில் லோத்துடைய ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதத்தை பூமி தாங்கிக் கொள்ளாமல் இருந்தது. Once Abraham's blessings, this earth could not bear. லோத்தின் ஆசீர்வாதத்தை பூமி தாங்கிக் கொள்ள முடியவில்லை. The blessings of Lot also could not this earth bear. ஆனால் இப்ப ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. But now both of them are separated. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அது தங்கினது, லோத்தின் ஆசீர்வாதம் வந்து போய்விட்டது. The blessings of Abraham abided there, but the blessings of Lot just went. அதுபோல நீங்கள் கூட சில நேரங்களில் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்திருக்க கூடும். Like this, you might also have lost the blessings which the Lord has given you. ஏன்னா நமக்கு வந்து புத்தி தெளிவா இருக்காது. Because our mind is not clear. நம்ம உடனே ஒரு புது பிளான் போட்டுட்டே இருக்கோம். We immediately apply the new plans. நம்ம அநேகருக்கு தேவ சித்தமில்லாத பிளான் ரொம்ப இருக்கிறது. Many of them have plans without the will of God. கர்த்தர் வந்து சொன்னா இவங்க வேற மாதிரி ஒன்று செய்வாங்க. If the Lord says something, what will He do? இப்படி வித்தியாசமான நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது உண்டு. We have different kinds of people in our community. உனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ பாதுகாக்கணுமே தவிர நீ அதை இழந்து போகவே கூடாது. You only have to preserve the blessings which the Lord has given you, not lose it. கடைசியாக Lastly, ஒரு மனுஷன் ஊழியத்தை இழந்து போகக்கூடாது. you should not lose the ministry. அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் Acts 1st chapter, 24ஆம் வசனம். verse 24. அப்போஸ்தலர் 1:24. எல்லா ஊழியர்களையும் மன்னித்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தான் ஊழியத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இழந்து போன இந்த ஊழியம், The ministry which is lost. அவன் ஊழியத்தை இழந்து போனான். He lost the ministry. 3 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு அவனுக்கு ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஊழியத்தை செய்தான், இழந்து போனான். After ministry for 3 years, he lost the ministry. ஊழியம் சொன்ன உடனே நீங்க ஊழியக்காரங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கூடாது. You should not think that this is the subject only for the workers. ஒருவேளை நாங்க full time workers ஆ இருக்கலாம். We might be full-time workers, ஆனா நீங்க எல்லாருமே யாரு? part time workers தான். but you are part-time workers. ஆனா பைபிள் அப்படி கூட சொல்லல. But the word does not say like this. நீ எகிப்திலிருந்து விடுதலையானால், You were delivered from Egypt. பாவ ஜீவிதத்திலிருந்து விடுதலையானால் If you are delivered from sinful natures, நீ ஒரு ஊழியக்காரன். you are a worker. லேவியராகமம் In Leviticus 25ஆம் அதிகாரம் chapter 25, 55ஆம் வசனம். verse 55. லேவியராகமம் 25 கடைசி. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவருக்கு நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியால் என் ஊழியக்காரரை நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர் தான். All the children of Israel are the servants of God. சரிதானா? They call them. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்க்கும்போது Reading in the Galatians chapter 1, அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே ஆசாரியர்கள். for all those who have been cleansed by His blood are the priests. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Revelation 1:5. உண்மையுள்ள சாட்சியும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே யார்தான்? ஆசாரியர்கள், ஊழியர்கள். If all those who are washed by the precious blood of Jesus are kings and priests, ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊழியம் இருக்கு. all of them have the ministry. நீங்க ஊழியம் உடனே பிரசங்கம் பண்றதுதான் ஊழியம் அப்படின்னு நினைச்சக்கூடாது. In the seats ministry, only preaching is ministry should not be taken. ஊழியத்துல அது ஒரு போர்ஷன். That's the portion of ministry. வாய் போடுறது ஒரு ஊழியம் தான்.
The spreading mats is also ஒரு ministry. கலசம் தண்ணீர் கொடுப்பது என்னதான்? அது ஊழியம் தான். Giving a cup of water is a ministry. அப்படிதானே? It's not so. பைபிள் சொல்லியிருக்கிறது. That is what word God says. இடத்துல போய் ஒரு யுத்தம் செஞ்சாலும் அவனுக்கு ஒரே பிரதிபலன் தான். அங்கே உட்கார்ந்து ரசத்துல உட்கார்ந்து இந்த சோக்கியமா இருக்கணும்னு என்னோட அதே பிரதிபலன் தான் உண்டு. Even if one goes to the war, he is having the same portion, and the other who is staying behind is also having the same reward. பிரசங்கம் பண்ணாலும் அவங்களுக்கு பிரதிபலன் ஊழியம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் பிரசங்கம் பண்ணா யார் கேட்கறது வேலையா இருக்கா? If you should say that only if you are preaching this ministry, if all should preach who will listen. அந்தந்த ஊழியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் இருக்கு. We know the Lord is giving the respectful ministries to each one. இன்னைக்கு ஏதாவது ஊழியம் செஞ்சீங்களா? Did you know any ministry today? தீபாவளி தானே? It's Diwali today. லீவ் தானே? It's a Eid today. நாம என்ன ஊழியம் செஞ்சோம்? Did we know any ministry? ஒரு ஊழியம் We did nothing. யாருக்காவது செஞ்சு சொல்லியிருக்கோமா? Did we tell the gospel to anyone? ஏதாவது நம்ம செஞ்சிருக்கோமா? நீ ஊழியமே செய்யல திருப்பி நம்ம ஊழியக்காரங்க Today we haven't done any ministry. Why then how are we servants? சர்ச்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒரு ஊழியம் வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்களே கான்செப்ட் ஊழியம் செய்யலாம். You should not be announced in the church that there is a ministry today. By yourselves you should do the ministry. ஒரு ஆள் போய் சுவிசேஷம் சொல்லலாம். One person should ஒரு go நாள் to the வந்து gospel. ஒண்ணுமே செய்ய முடியல, வெளியே போக முடியாது, நீங்க பண்டிகை வெளியே போன பிரச்சனை அப்படின்னா நீங்க ஒரு இடத்துல போய் ஜெபிக்கலாம். Or if there is any problem going on, so you can gather in a place and pray together. இல்ல கர்த்தருடைய வீட்டுல போய் ஏதாவது நமக்கு முடிஞ்ச அளவு ஒரு பாடல்கள் பண்ணலாம். Okay, you can go to the house of God and somehow today. ஏதாவது ஒரு ஊழியத்தை நீ செய்யணும். இல்லைன்னா நமக்கு எப்படி பதில்கள் கொடுப்பாரு? We have to do some ministry or the other. Then how will the Lord give us the reward? எதையுமே செய்யாதவன் ஆண்டவருக்கு எப்படி பதில்கள் எதிர்கொள்ள முடியும்? He who does not do anything, how can he receive the reward from God? நாம் ஏதாவது கற்றுக்காத நம்மளால முடிஞ்சது ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். We should do all what we can to the Lord. கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீ ஏதாவது ஒரு வேலையை உனக்கு முடிந்த வேலையை செய்து கொண்டே இருக்கணும். In the vineyard of the Lord, we should do at least any work which is possible by you. ராஜ்யசபை சந்திக்கலாம். You can go and meet in the hospitals or the sick people. எப்படி சுவிசேஷம் சொல்றதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கிறது. There are many ways to declare the gospel. சேவை செய்யறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கிறது. There are many ways to do the service. நாம் இன்னுமே மற்றவங்க சேவையை எதிர்கொள்ள கூடாது. நாம் ஊழியம் செய்யக்கூடியவர்களாய் மாற வேண்டும். We should not expect others to serve, but we should be the one who ministers. ஒரு ஆளுக்கு ரெண்டு கால் கிடையாது. One person had no two legs, ஆனா அவருக்கு கற்றுக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசை. but he decided to do something for the Lord. ரெண்டு கால் ரெண்டு கால் இருக்கிறவங்க போக மாட்டேங்கிறான். ரெண்டு கால் இல்லாதவருக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துச்சு. Those who have 2 feet, 2 legs, do not want to minister, but who has no 2 legs, he wanted to do the ministry. அவனுக்கு ஊழியம் செய்யணும்னு ஒரு ஆசை. He decided to do the ministry. அப்போ ஒரு நாள் பேப்பர்ல வாக்குத்தத்தத்தை எழுத ஆரம்பிச்சான். One day he started to write the promise in the paper. ரொம்ப சின்ன சின்ன பேப்பராக எழுது ஒவ்வொரு பேப்பரையும் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை எழுது. With writing the promises in very small in the papers he wrote. ஜன்னல் வெளியே வெளியே போட்டு Through the window he put it out. இப்படி அடிக்கடி பேப்பர் ஜன்னல் வெளியே வெளியே விட்டுட்டே இருக்கும். Like this, people kept often calling him out of his window. நீங்க பார்த்தீங்கன்னா டெய்லி பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விழுது. ஒரு சில பேர் என்ன பேப்பர் எடுத்து பாருங்க. Some of them went out to see as to what these papers are. அதுல எல்லாம் வசனம். All these papers were full of verses. அது திருப்பி வாடிக்கையாயிடுச்சு. And it became normal like this. எல்லாருமே போற வரவங்க அந்த ஜன்னல் பேப்பர் எடுத்துவாங்க. எடுத்து படிச்சு பார்த்து அவங்கள டச்சாம போயிடுவாங்க. All those men by the roadside were touched by those verses in those papers, and when they walked off. கிறிஸ்மஸ்ல நொடிஞ்சு போன ஒருத்தருக்கு இந்த வசனம் கிடைச்சு. One person who was really lost in his business, he got this verse. அந்த வாக்குத்தத்தப்படியே அவனுக்கு நிறைவேற்றப்பட்டு அவன் பெரிய செல்வந்தனாய் மாறினான். According to that promise, he was fulfilled and he became a rich person. இந்த கதையில நடந்த ஒரு சம்பவம். This is not a story, something which happened. அந்த பணக்காரனுக்கு இது யார் போட்ட வார்த்தை, இது யார் எழுதினான்னு சொல்லி பார்க்கணும்னு ஒரு நாள் வந்தான். One day he came to see as to who this words and what is this. வந்து பார்த்தா When he came back, அது ஒரு பெரிய போதகருக்கு வீடா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா யார் வீடு? he thought ஒரு it would சப்பானி மனுஷனுடைய வீடு. be a great preacher's house, but it's the house of a lame person. உடனே அவனுக்கு இந்த மனுஷனுக்கு ஏதாவது செய்யணும், நம்ம கர்த்தர் இந்த வசனத்தை வச்சு ஆசீர்வதிச்சாரு, இவருக்கு ஏதாவது செய்யணும்னு அவனுக்கு ஆசை வந்தது. He wanted to do something for this person because the Lord blessed him with this verse. அதனால அவனுக்கு அவர் கூப்பிட்டான். Therefore he called him. நீங்க இங்கே வீட்டுக்கு இருக்க வேண்டாம். You do not need this house. எனக்கு பண்ணை வீடு ஒன்று இருக்கு. I have another house in my side. அந்த வசனத்தை படிச்ச உடனே எனக்கு இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறி நான் இன்னைக்கு ஒரு வசதியா மாறி இருக்கிறேன். After reading
that verse, the Lord fulfilled everything, and now I became such a great rich man. கர்த்தருடைய வார்த்தையை எனக்கு நிறைவேற்றினார். The Lord fulfilled His words. அதனால நீங்க நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். Therefore, I desire to help you in something here. அதனால எனக்கு ஒரு பெரிய பந்தயம் இருக்கு. நீங்க வந்து எந்த கடைசி வரைக்கும் உங்களை நான் பாதுகாத்து வச்சிருக்கேன், பராமரிக்கிறேன். I have an old house, you come and stay the place, I will preserve you to the end, he said. உடனே அந்த ஆள் கேட்டாரா, Immediately the person asked, ஆள் நடமாட்டம் அங்க இருக்குமான்னு கேட்டாரு. he asked him if there will be people who will walk. இல்ல உங்களுக்கு எந்த டிஸ்டர்புமே இருக்காது, ஃப்ரீயா இருக்கலாம். He said, no, you will have no disturbance, you can be free. இல்ல எனக்கு ஃப்ரீயா இருக்கிறதா வேண்டாம், எனக்கு ஆள் நடமாட்ட ஒரு இடம் தான் இருக்குது, எனக்கு வேணும். ஏன்னா நான் சாகுற வரைக்கும் இந்த வசதி போன்ற ஊழியர் செய்யணும்னு ஆசைப்படுறேன். But he said, I do not want to be in a free place, I want to be in a place where people will walk, because I want to do this ministry of writing this verses till my death. அந்த சமாளிக்க கணக்கு கேட்டா என்ன கொடுப்பான்? What will he give an account when he is asked for? சொல்லுவான், எனக்கு தெரிஞ்ச கேள்விப்படி எழுதிங்க, நான் எழுதி போட்டு ஒரு ஊழியர் செஞ்சேன்னு சொல்லுவான். According to my ability, I have written and I have built that this ministry, he will say. அப்புறம் ரெண்டு மாதிரி நீங்க நல்லா இருக்கு, பேச விட்டா சரளமா பேசுவோம், சொற்பொழிவெல்லாம் ஆற்றுவோமே, நம்மகிட்ட கேட்டா நம்ம என்ன கொடுப்போம்? We have both our things and we are able to talk well versed, and if we are asked this account, what will we say? என்ன சொல்லுவோம்? What will we say? புரிஞ்சவர்களுக்கு நேரம் நடக்குது. We have no time to wash clothes. நான் வாரத்துல இருக்கிற ஒரு நாள் தான் போயிருக்கேன். Of this week, I am only washing today. அது ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளுக்கு காரணம்னு சொல்றேன். That's the reason which the believers say on Sundays. சண்டே சொல்ல இருக்க முடியாது. And I cannot do anything in this வெளி day. ஊழியெல்லாம் போக முடியாது. I cannot go outside. இப்படிலாம் சொல்லி அது டைம் போயிருக்கு நமக்கு. We are saying like this and the time is going on. ஆனா கால் இல்லாதவங்க ஊழியக்கிறான். But to he who has no legs as ministering. லீ ஒரு ஆள் இருக்கான். My person called Lee. நீங்க பாத்துக்கீங்களா, அந்த சீடி பாத்துக்கீங்களான்னு தெரியல. அவனுக்கு ரெண்டு காலுமே இடுப்புல ஒரு கால் இல்லாது. He does not have legs from his hip legs, so to speak. ரெண்டு கை ஷோல்டர் வரை கட்டாயம். Both his hand shoulders will be cut off. அது இவ்வளவு வேண்டாம். He will be only short like this. நீங்க அந்த சீடி பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. If you should watch the CD, you will be marveling. அந்த கை அந்த கால் தான் அவ்வளவுதான். ஆறு வீட்டுல ஒரு ரெடியான். அவனை ஒரு டேபிள் ஏறி விட்டாங்க. டேபிள்ல நின்று பிரசங்கம் பண்றான். He has his leg and feet only to that extent. He on a table, he's been risen up and he's preaching from there. இங்கிலீஷ்ல பிரீச் பண்றான். அழகா பிரீச் பண்றான். He's preaching in English very beautifully. இவனுக்கு கை கிடையாது, கால் கிடையாது. He has no legs and feet. இந்த டேபிள்ல இங்கிருந்து அங்க நடந்துமா, அங்க இருந்து இங்க நடந்துமா, இந்த டேபிள்ல நடந்து பிரசங்கம். இந்த கை கால் உள்ள ஆளுங்க நல்லா உட்கார்ந்து கேட்டுருக்கான். He will be walking from the table, from this corner to that corner, and preach. All the people who have hands and legs will be listening. ஏன்னா அதை பார்த்து ஆச்சரியம். நம்ம ஆளுங்களுக்கு லேசா கையில அடிபட்டுச்சுன்னா அதுக்கு 7 திருப்பு ஆண்டத்தை கேள்வி கேட்டு அவனுக்கு கையே இல்லை, அதை பத்தி அவன் கேள்வியும் கேட்கல. எனக்கு முடிஞ்சளவு ஏதாவது கற்றுக்காது செய்ய ஓட முடியும்னு ஆசைப்படுறான். I was marveling about him because he has no hands and feet and he is wanting to somehow finish the race believing for the Lord. அப்படிதானே? நம்ம அப்படி செய்யலாமா? Yeah, are we doing like this? அவன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வீல் சேர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை ஏறி பார்க்கலாம், போட்டு அந்த வாரம் போகும். He will get. அவனே எல்லாமே தன்னை தானே நல்லாவே அவன் பராமரிச்சுக்கலாம். He has a wheelchair and he travels by himself and he is taking care from himself and யாரும் everything. உதவி செய்யறது அவன் துன்பப்படுறதில்லை. He does not he is not greedy that he மத்தியில அவன் பிரசங்கம் பண்ணான். this he is preaching the churches. நீங்க யோசிச்சு பாருங்க. This you can see. நாம நம்முடைய ஊழியத்தை இறந்து போயிட்டோமா, பாதுகாத்து இருக்கிறோமான்னு பாருங்க. Have we lost the ministry or are we preserving it? நாம வந்து ரோடு போட்டு கொடுத்தா அதை போறது ரெடியா இருக்கிறோமே தவிர ரோடு போடுறது நம்ம இல்லை. வழி ஆயத்தப்படுறதுதான் நம்முடைய ஊழியமே. If we have our roads and we walk on it, but we do not prepare this ministry, we have the ministry of preparing. நம்ம குறை சொல்றதே தவிர நம்ம தான் அந்த ஊழியத்தை ரெடியில் வந்து நமக்கு சக்தி இல்லாம தான் போயிருக்கிறது. We are only putting at fault those who are doing the ministry and we don't have the ability to do it. கர்த்தர் உங்களுக்கு நம்பி ஏதாவது ஊழியம் கொடுத்திருப்பார். The Lord would have given us any ministry, பேசக்கூடிய திறனை கொடுத்திருப்பார். the talent of speaking. பிரேயர் பண்றதுக்கு கொடுத்திருப்பார். He would have granted the grace to pray. சுகமா கொடுத்து வல்லமை தந்திருப்பார். Then he would have granted you the divine சக்தி கொடுத்திருப்பார். or he would have given you the miracles. விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய வரம் கொடுத்திருப்பார். He would have given you the spirit to pass away devil. சமயத்திலே வார்த்தை சொல்ல அபிமானி நாமே தந்திருப்பார். Or he would have given you the tongue of the learned to இதெல்லாம் நீங்க மூடி வைக்கிறதுக்காக இதெல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டும்.
வேண்டும். Not that you should hide and keep it, but you should do the ministry and replenish it. கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த ஊழியத்தை இழந்து போகாதீங்க. The ministry is not just trusted and given, you don't lose it. அது சண்டே ஸ்கூல் வந்தா அதை உற்சாகமா செய்யுங்க. If it's the Sunday school ministry, do it with a zeal. அங்கே பள்ளிகள் மாற ஊழியத்தை அதே உற்சாகமா செய்யுங்க. If you have to serve tables, then you do it with faith. வாய்ப்புள்ள ஊழியம் வந்தா அதே நீங்க தைரியமா செய்யுங்க. If you have to do the ministry of spreading the mass, then you do it quickly. அந்த ஊழியத்தை நீங்க இழந்து போயிடக்கூடாது. You should not lose that ministry. நீங்க யோசிச்சு பாருங்க. You think it's அந்த it? காலத்துல நீங்க செஞ்ச ஊழியங்கள் தான் தேவனுடைய கணக்குல இருக்கு. இப்போ அந்த ஊழியம் என்ன ஆயிடுச்சு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? The ones I have done all this ministry, now what happened to the ministry? What will you say? இழந்து போனதை தேடுங்க. You search for what's lost. இயேசு சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் இந்த உலகத்தில் வந்தேன். Jesus says, I have come to seek and save that which was lost. எதை பாருங்க, இழந்து போகாமல் அதை தேடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். Therefore, without losing anything which you have lost, just search and find it. இனிய சொற்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். You have preserved your sweet words. பந்தய பொருளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். You preserve your prize. ஒரு ஆத்மாவை இழந்து போகாதீர்கள். Don't lose any soul. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் இழந்து போக வேண்டாம். Don't lose your family. தேவன் கொடுத்த ஊழியத்தை இழந்து போக வேண்டாம். Don't lose the ministry which the Lord has given. தேசம் தன் நிறைவை இழந்து போனது. For the land is lost its fullness. எசேக்கியேல் In Ezekiel 32:15 chapter 32 verse 15. தேசம் தன் நிறைவை இழந்து போனது. The land is lost its fullness. தேசம் என்பது சபையை காண்பிக்கிறது. Land shows the church. சபை தன்னுடைய நிறைவை இழந்து போகவே கூடாது. The church should not lose its state. சபைக்கு நிறைவு எது? What is the fullness of the land தேவன் of the church? தன்னுடைய சபைக்கு கொடுத்திருக்கும் நிறைவு எது தெரியுமா? What is the fullness which the Lord has given to the church? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் In Acts of the Apostles, 6ஆம் அதிகாரம் 6th chapter, 3ஆம் வசனம், verse 3. எல்லாரும் 5ஆம் வசனம். Okay. இந்த ரெண்டு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது When we see both these verses, பரிசுத்த ஆவியின் நிறைவு, விசுவாசத்தின் நிறைவு, ஞானத்தின் நிறைவு என்ற மூன்று வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. we see that there is the fullness of the Holy Spirit, the fullness of wisdom, and the fullness of faith. ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியின் நிறைவை இழந்து போகவே கூடாது. A believer should not lose the fullness of the Holy Spirit. பரிசுத்த ஆவி பெறுவது ஒரு பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is the experience of receiving the Holy Spirit and also the experience of getting filled in the Holy Spirit. அன்னைக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு எது தேவைப்படுது தெரியுமா? And on that day when the Holy Spirit, they filled the Holy Spirit happening. சாப்பாடு ஊற்றணும்னா கூட பரிசுத்த ஆவி நிறைவு தான் ஊற்றணும். Even if you don't have the food, you should be filled with the Holy Spirit. புரியுதா? அன்றைக்கு அந்த சேவனை தேர்ந்தெடுத்ததுக்கு நோக்கம் பரிசுத்த ஆவியில் அவன் இருந்தான், நிறைந்திருந்தான். அதனால பந்திசாரிக்கு அவனை கொண்டு போய் நிறுத்தினான். The reason for choosing Stephen was he was filled with the Holy Spirit and therefore he was able to serve tables. அப்போ ஒரு சாதாரண பந்திசாரி உட்கார்ந்துட்டே பரிசுத்த ஆவி நிறைவு வேணும்னா அதோட மேன்மையான ஊழியம் செய்யும்போது நமக்கு எவ்வளவு நிறைவு தேவைப்படுது? To serve tables alone, if we should be having the fullness of the Holy Spirit, how much more we should be filled with the Holy Spirit? நல்ல அபிஷேகத்தில் நிரம்பணும். We should get filled in the Spirit. அதுதான் சரீரத்துக்கு ஒரு பெரிய விடுதலை. That's the great deliverance to the body. நல்ல அபிஷேகத்தில் நிரம்பும்போது மனதுல ஒரு விடுதலை உண்டா? Only when you are getting filled in the Spirit, then you have a deliverance in your நல்ல mind. அபிஷேகத்தில் நிரம்பும்போது இருதயத்தில் இருக்கிற குப்பையெல்லாம் நிறைவானது வரும்பொழுது இந்த குறைவானதா விஷயம் ஒழிந்து போகும். Only when you get filled in the Spirit, when the fullness comes all your, then நீங்கள் பரிசுத்த ஆவியின் நிறைவை இழந்து போகக்கூடாது. you should never lose the fullness of the Holy Spirit. அடுத்து விசுவாசத்தின் நிறைவை இழந்து போகக்கூடாது. Next, you should not lose the fullness of faith. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். Without faith, it is impossible to please God. நம்ம எல்லாரும் பேர் விசுவாசிகள். We are all called believers. அப்ப நம்ம விசுவாசிகள் விசுவாசத்தின் நிறைவை கொஞ்சம் கூட குறைஞ்சு பெறவே கூடாது. Therefore, we being believers should never be decreased in our faith. விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா கூடி மகா பரிசுத்தமான விசுவாசமாய் மாற வேண்டும். Our faith should increase and grow into the most holy faith. அடுத்து ஞானத்தில் நிறைந்திருந்தார்கள். Nextly, they were filled in wisdom. இதெல்லாம் பெரிய பெரிய சப்ஜெக்ட். இன்னொரு நேரம் கிடைக்கும்போது நம்ம பார்க்கலாம். These are the big subjects we can meditate later. ஞானத்தில் நிறைவும் போது பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பற்றி யாரும் பேசுகிறார். About the fullness of the wisdom which comes from heaven, says James. உலக ஞானம் வேறு, பரத்திலிருந்து வருகிற ஞானம் வேறு. The wisdom of the world is different from the wisdom of heaven. அதனால் நாம் இந்த நாட்களுக்கு நிறைவை இழந்து போகக்கூடாது. So we should not lose this fullness. கர்த்தர் பார்க்கிற நேரத்தில் நம்ம அந்த நிறைவை எச்சக்கூடாது. வேஸ்ட் பண்ணிடவே கூடாது. வெளிப்புற தொட்டியாக மாற்றி இழந்து விடக்கூடாது. We should not lose the fullness of our vessel because we should not have made it breakthrough and lose every blessing. நம்முடைய வாழ்க்கையை முடியும் பொழுது ஆண்டவர் சொல்லணும், அவனுடைய செய்கையின் பலனை அவனுக்கு கொடுங்கள். When we finish our race, the Lord should say, you will recompense her of her reward. நான் சொல்லணும், நான் என்னுடைய பலனை இழந்து போகவில்லை, என்னுடைய பலனை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. You and I should say, I have
not lost my prize is preserved. எல்லாரும் கை போடுவோம். Let's all close our eyes. உங்களுடைய பலனை நீங்கள் இழந்து போகாதீர்கள். You should not lose your reward. நம்முடைய ஓட்டங்கள் விருதாவாய் போய்விடக்கூடாது. Our race should not be in vain. நான் ஓடுகிறதும் விருதாவாய் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருக்கிறது. I have the hope that the race which I have run is not in vain. எல்லாரும் பண்ணிடுவோம். Let's all close our eyes and kneel down. நீங்கள் இழந்து போகாதீர்கள். Do not lose you. தேவன் கொடுத்தவர்களை இழந்து போகாதீர்கள். All what the Lord has given, don't lose it. நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய பந்தய பொருளை இழந்து போகக்கூடாது. At any instant we should not lose our prize. ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாமா? For 1 minute, let's pray. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நான் என்னுடைய பந்தய பொருளை நான் இழந்து போகக்கூடாது. Lord, at no time I should lose my prize. முழங்கால்னா நெடுமுழங்கால் தெரியுமா? இனிமே எல்லாருமே நெடுமுழங்கால் தான். எந்த மீட்டிங்னாலும் சரி, தொடங்கினாலும் சரி, முடிஞ்சாலும் சரி, எல்லாம் எனி டைம் நம்ம வந்து ஆர்சி சர்ச்சுக்கு நீங்க போய் பாருங்களேன். ஆர்சி சர்ச்சில் நல்ல பிராக்டிஸ். அவங்க ஃபுல்லா நெடுமுழங்கால் நின்னே பழகியிருக்காங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 2 நிமிஷம் இந்த வசனங்களுக்கு நம்ம சமர்ப்பிப்போம். கர்த்தாவே, என்னை அழைத்தீர், என்னை கொண்டு வந்தீர். எந்த சூழ்நிலையிலும் நான் என்னுடைய பந்தய பொருளை இழந்து விடக்கூடாது. எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. என்னுடைய பலனை நான் இழந்து போகக்கூடாது. ஒரு ஆத்துமாவை கூட நான் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்தாவின் நிறைவை நான் இழந்து போகக்கூடாது. ஆமென். என்னுடைய ஊழியத்தை எந்த சூழ்நிலை நான் இழந்து போகக்கூடாது கர்த்தாவே. என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மறுமை நித்திய ஜீவனை நான் இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய இனிய சொற்களை நான் இழந்து போகக்கூடாது. கடந்த காலங்களெல்லாம் நான் கொஞ்சம் ரஃபா பேசிட்டேன், அளவுக்கு அதிகமாக பேசிட்டேன், மரியாதை இல்லாமல் பேசிட்டேன். எனக்கு மறுபடியும் இனிய சொற்களை தாருங்க தாவே. அல்லேலூயா. ஷலபலம் திடிபிக நபகதப கத்ரபானியா. அல்லேலூயா. இது ஒரு எச்சரிப்பு பிரியமானவர்களே. உங்களுடைய பலனை இழந்து போகாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷுடபலம் திடிபிக நிபிக நபகதப கத்ரபானம் திடிபிக நிபிக நபனம் திரானியா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தாவே, என்னுடைய பலனை நான் இழந்து போக கூடாது ஆண்டவரே. என்னுடைய பந்தய பொருளை நான் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் இழந்து விடக்கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை நான் இழந்து போக கூடாது ஆண்டவரே. என்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, என்னுடைய கண்களை மூடும் பொழுது, எக்காலம் துணிக்கும் பொழுது நான் என்னுடைய பிரதிபலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. கேளுங்கள். ஆமென். கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு, சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை. கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு, சத்துரு கொண்டு போவதில்லை. கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு, சத்துரு வந்ததை கொண்டு போவதில்லை. கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு, சத்துருக்களை கொண்டு போவதில்லை. கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில் கர்த்தன் கையில் நின்று அன்று நான் பெறுவேன். தூதர் கூட்டத்தின் மத்தியில். ஆமென், ஆமென். அல்லேலூயா. இழந்து போகாமல் பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயம், நம்பிக்கை. ராபானா பாராபானா பாராபானா இனபானா கத்தினாமானியா.
ஆமென். ஏன் இந்த வார்த்தை இந்த மாலை வேளையிலே அனுப்பப்பட்டது? எதற்காக கர்த்தர் இந்த வசனத்தோடு பேசினார்? வேத வசனம் சும்மா வராதே, அது வெறுமையாய் வராது, வெறுமையாய் போகாது. உங்களில் ஒரு சிலர் இழந்து போகக்கூடிய சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உனக்கு எச்சரிக்கிறார், இழந்து போகாதே. உன்னோடு திட்டமாய் கர்த்தர் இந்த மாலை வேளையில் இடைப்பட்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய பந்தய பொருளை நீ இழந்து போகாதே, உன் ஊழியத்தை இழந்து போகாதே, உன் குடும்பத்தை இழந்து போகாதே, உன் அபிஷேகத்தை இழந்து போகாதே. ஓ, பிசாசு போராடுவான், நில். கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார், உன்னை பாதுகாப்பார், உனக்கு பிரதிபலன் உண்டு. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய செய்கைகளின் பலனை இழந்து போகக்கூடாது என்று கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்கள் பலனை இழந்து போகக்கூடாது என்பதில் தேவன் கருத்துள்ளவராய் இருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் இழந்து போகாமல் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு போதித்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையும் வல்லமையும் பெற்று எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் பாதுகாத்து இயேசு வரும் பொழுது நம்முடைய பலனை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்காக வசனம் கேட்ட எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். நேசிக்கிற அருமையான ஆண்டவர், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆத்மாவை நேசித்தது மாலை வேலையில் கர்த்தாவே, எங்களுக்கு தேவையான நம்முடைய நல்ல ஆலோசனை கர்த்தாவே வேதத்தின் மூலமாக நாங்கள் தியானிக்கும்படி தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் செய்கைக்கு தக்க பலனை இழந்து போகாமல் இருக்கும்படியாக கர்த்தாவே, என்னென்ன காரியங்கள் நாங்கள் இழந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று இந்த வசனங்கள் மூலமாக தொடர்ந்து நீர் கர்த்தாவே நாங்கள் தியானிக்கு உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் செய்கைக்கு தக்க பலனை நீ கொடுக்கிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே கர்த்தாவே, இழந்து போகாதபடிக்கு ஒரு கவனமுள்ள ஜீவிக்க அடியார்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்கு எச்சி அடக்கமுள்ளவர்களாக கவனமாக கர்த்தாவே இந்த ஓட்டத்தை ஓட அடியார்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இனிய சொற்களை பேசுவதில் அதை இழந்து போகாத அந்த கிருபை காத்து கொள்ளத்தக்கதாக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் இனிய சொற்களை பேசுவர்களாய் காணப்பட உதவி செய்ய வேண்டும். ஒரு ஆத்மாவை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு வார்த்தையினாலும் கிரையினாலும் இடறி போகாதவாறு கர்த்தாவே கவனமாக ஜீவிக்க கர்த்தர் இனிய சொற்களால் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். முழு குடும்பத்தையும் இழந்து போகாதவர்களாக எந்த சூழ்நிலையிலும் ஐக்கியமுள்ளவர்களாக கர்த்தாவை ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கொடுத்ததான ஊழியத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் கர்த்தாவை நீர் கொடுத்ததான அளவில்லாத அனுபவங்களை இழந்து போகாதபடிக்கு கர்த்தாவே அடியார்கள் கவனமாக ஜீவிக்க உதவி செய்ய வேண்டும். சபையாகிய நாங்களும் கூட ஆண்டவரே அந்த நிறைவை, சபை நிறைவை நாங்கள் பெற்று இழந்து போகாதபடி கவனமாக ஜீவிக்க உதவி செய்ய வேண்டும். பரிசுத்தாவின் நிறைவு, விசுவாசத்தின் நிறைவு, ஞானத்தின் நிறைவு என்று வாசித்தோம். இந்த வசன பிரகாரம் அப்படிப்பட்டதான நிறைவினால் நிரப்பப்பட்டு எப்படினாலும் மகிமையில் வெளிப்படும் போது அடியார்கள் ஒவ்வொரு சந்திக்க தகுதிப்படுத்தி விட வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். பேசின அந்த ஆசிரியர் ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும் கூடிய அந்த ஜனங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் கேட்பது மாத்திரமல்ல அனுபவங்களை ஆக்கிக் கொள்ள உதவி செய்ய வேண்டும். தொடர்ந்து நடக்க ஊழியங்கள், கூட்டங்கள், ஜெபங்களை எல்லாம் பொறுப்பிடும். இயற்கை அனுகூலமாக்கி தாரும். வருகிற நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.